கன்னியா ராசி, கன்னியா லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த கன்னியா ராசியோட சிச்சுவேஷன் என்ன? இந்த ராசி இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இந்த குரு சூரியன்கிற சிவராஜ காம்பினேஷன், சிவராஜ யோக காம்பினேஷன் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல என்ன மாதிரியான பலன்களை கன்னியா ராசிக்கு, கல்யாண லக்னத்துக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு? நிச்சயமாக பார்க்கலாம். உழைப்புக்கேத்த நேரடியான பலன்கள். எந்த ராசி? கன்னி தான். எல்லாரையுமே சரின்னு கேட்டுட்டு போகக்கூடிய ராசி. கன்னி ராசியை பொறுத்த வரையுமே நிறைய ஒரு யோக ஸ்தானாதிபதி அப்படின்னு சொன்னா சனீஸ்வர பகவான் தான். அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம். இன்னைக்கு அவரால் காயங்கள் 1000. என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தாலும், அதிகாரத்துல இருந்தாலும் உங்களுடைய விஷயங்கள் இன்னைக்கு யாரு சொல்றதையுமே கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு பொருளாதார பாதிப்புமே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய பாதிப்பு பெரிய அளவுக்கு இருக்குது. உங்களால் சமாளிக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு இன்றைக்கி வந்துட்டீங்க. ஈகோ பேஸ்டு டெசிஷன்லாம் நிறையா எடுத்து 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 இன்னைக்கு ஓட்டாண்டியாக மனக்குழப்பத்தோடு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரே ராசி அப்படின்னா கன்னி தான். நிறையா திறமை இருந்தும் முன்னுக்கு வரலாத ஒரே ராசி இன்றைக்கி கன்னி தான். ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, கன்னிராசி பொறுத்தவரையும் பாருங்கள், ராசிக்கு 7 சனீஸ்வர பகவான், ராசிக்கு 12 கேது. எனக்கு இருக்கிறதே போதுங்க, நான் என்ன இருக்கேனோ அதே சம்பாரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற வெறுமை, இதுவே போதும், இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இதோட நான் ஹோல்டு பண்ணிக்கிறேன், நீ தொழிலாக இருக்கட்டும், எனக்கு இந்த தொழில் வேண்டாம், நான் இதோட முடிவு பண்ணிக்கிறேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த தொழிலை நீங்கள் விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு ஒரு சாமியார் மாதிரி இருக்கக்கூடிய நேரம் தான் இன்றைக்கி உங்களுக்கு. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி பலன்கள் நடந்துட்டுருக்கு. உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய மனசு இப்போ இதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிச்சயமாக. இந்த கண்ட சனியோட கூடிய கேதுவோடைய காம்பினேஷன் நிறைய தவறை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. நிறைய ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம இந்த கண்ட சனின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஒரு ஆண் ஜாதகம் நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், இந்த கண்ட சனியில் ஈகோ பேஸ்டு டெசிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நீங்கள் எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தீங்கன்னா கடுமையாகவே நீங்கள் பாதிப்பு அடைவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லை மேடம், என் கூட இருக்கவங்க எல்லாருமே நல்லா பழகினவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கூட சேர்ந்து நான் தொழில் பண்ண போகிறேன், நான் 20-30 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தேன், அந்த அளவுக்கு எனக்கு திறமையும் அங்கீகாரம் இருக்குது. ஆனால் நிறையா கிரகங்கள் 7ஆம் இடத்தோட பாதிப்படைய போகுது. இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்லாம் கட் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு. ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதனால் பெரிய பொருளாதார இழப்புகள் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக வருது. இருந்தாலும் ராசிநாதன் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தில் பொறுத்தவரையும் கன்னி ராசிக்கு ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருந்ததும், அவரோட லக்னாதிபதி பலமாக இருந்ததும், பிரசன்னம் என்ன இண்டிகேட் பண்ணுச்சு, நம்ம என்ன சொன்னாலும் அவர் அந்த தொழிலை செய்ய போகிறாரு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுச்சு. சரி அப்படிங்கிற சூழ்நிலையில் அவரும் போயிட்டார். கிட்டத்தட்ட இன்றைக்கி 1.25 கோடி கிட்ட எனக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த நஷ்டத்தை யார் ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்க. இன்றைக்கி என்னுடைய திருமண வாழ்க்கையிலுமே இதனால் எனக்கு பிரச்சனைகள், என்னுடைய மனைவி, குழந்தை யாருமே என் கூட பேசுறதில்ல. இந்த படனை நான் எப்படி கட்ட முடியும் திருப்பி அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை நம்மக்கிட்ட வச்சார். நம்ம சொல்லும்போது சொல்லியிருந்தோம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் மீறி பண்ணிவிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நிறையா பேருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்க முடியுது. நான் சொன்னேன், நீங்கள் பண்ணிவிட்டு நானே இப்போ என்ன பண்ணுறது? ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்த பணத்தை எப்படி மீட் எடுப்பீங்க, எந்த காலமெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப 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 ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இண்டிகேட் பண்ணவே இல்லை. ஏன்னா அடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும்போது அந்த அளவுக்கு பணத்தை சம்பாரித்து கொடுக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அப்போ சொல்லும் போது கேட்காதவங்க திரும்பியும் அடிபட்டுட்டு இந்த அளவுக்கு கடனோடு திரும்பி வந்தாங்கன்னா எப்போ வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு தான் நிறைய ஜாதகங்கள், 1-2 ஜாதகங்கள் இல்லை. சொல்லும்போதே சொல்லியிருந்த இவர்கிட்ட, அதுவுமே இந்த பெயர் கொண்ட நண்பர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அவங்க தான் இவரை ஏமாற்றம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட போய் இவங்க எதுவுமே நிற்கவே முடியாது, எதுவும் பேச முடியாது, ஃப்ரெண்டாக போயிட்டாங்க. அதனால் எதுவும் ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. அவங்க சொல்கிறதா இன்றைக்கி நம்ம கேட்டாகணும். வலுக்கட்டாயமாக எனக்கு அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும், வெளியே வந்தால் போதுங்கிற மாதிரி நிம்மதி பெருமூச்சு இருந்து என்னை உள்ளே இருந்தே என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் கூடி கூடி பேசிக்கிறாங்க, என்னைய ஓரமாக ஒதுக்குறாங்க. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம், அடுத்த கண்ட சனி வரப்போது அவங்க உங்களை ஒதுக்க போகிறாங்க, இந்த அளவுக்கு நஷ்டங்கள் வருதுன்னு சொல்லியுமே அவர்
உழைப்புக்கேத்த நேரடி பலன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ராசியாதிபதி ஸ்ட்ராங். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். உழைப்புக்கேத்த நேரடியான பலன்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு போலியான ஹோப்ப குடுத்ததுக்கு இந்த சனி பகவான் மட்டுமே தான் காரணம் அப்படிங்கிற மாற்று கருத்தும் இல்ல. நம்ம என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும், யோகாதிபதின்னு பேசிட்டு இருந்தாலும், சில இடத்துல இந்த சனீஸ்வர பகவானுடைய பார்வைகள் ரொம்ப கொடுமையானது. கடைசி வரையும் கண்மூடி கூட்டிட்டு போய் கவுக்கறது எல்லாமே சனீஸ்வர பகவான் தான். அந்த கவுத்தா தான் வாழ்க்கையோடைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும். எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல அடி விழுகும்போது அந்த அடி வந்து எந்திரிக்கிற அளவுக்கு விழுந்துச்சுன்னா எந்த பிரச்சனைகளும் இல்லை. எந்திரிக்க முடியாத அளவுக்கு விழுகும் பட்சத்தில் இந்த எந்த ஒரு காம்பினேஷன் இருந்தாலும் தசாபூர்த்தி சம்மதிக்கலைன்னா நம்ம மீண்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இது மட்டும் இல்லை, திருமண வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகங்கள், இந்த காதல் திருமணம் பண்ணுறோம். இப்போ என்ன எல்லாருமே ஓட போகிறாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு பொறுத்தவரையும் ஒவ்வொரு ஏஜ் ஃபேக்டரை பொறுத்தவரையும் அவங்கள விட்டு விலகிறத கண்கூடாக பார்க்கலாம். இவங்கெல்லாம் என் கூட இருந்தாங்க, இவங்களாம் ஆசைகள் தேவைகள் முடிஞ்சோடனே விலகி ஓடிட்டாங்க. திருமண வாழ்க்கையில் அப்படிதான். சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக கன்னி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மற்றவங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயங்களும் பண்ணலை. அதனால் திருமண வாழ்க்கையில் கசப்பு, தொழில் சார்ந்த விஷயத்தில் கசப்பு, தனிப்பட்ட விஷயத்தில் எது நடக்குதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை என்னால் செய்ய முடியலன்னு சொன்னவங்க நிறைய பேர். இன்றைக்கெல்லாம் எந்த இடத்துக்கு போகிறோம், நம்ம வாட்டுக்கு ரோட்டில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் போகிறோம், எந்த இடத்துக்கு மைண்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு 4 விஷயத்த திருப்பி சொன்னால் தான் அது ஒரு விஷயத்தில் செஞ்சுருவீங்க. எவ்வளோ பெரிய ஸ்மார்ட்டான புத்திசாலி ஆனால் நபர்களாக நீங்கள் இருந்தாலும் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா கணவர்களால் கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ராசியாகவும் இந்த கன்னி இருக்குது. எல்லாத்தையும் சரின்னு கேட்டுட்டு போகிறதுனாலேயே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அழுகாத பெண்களே இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் எல்லாமே இந்த மாதிரி செவ்வாய் 7ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெற்று ராசியை பார்க்கறதுனால இந்த செவ்வாய் சனியோடைய காம்பினேஷன் கூட இந்த கேது, நான் எதுக்கு மேடம் இருக்கணும் இந்த ஃபேமிலி லைஃப்பில் அப்படின்னு கேட்காத நபர்கள் இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கசப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த குரு சூரியன் இழந்ததை ஃபஸ்ட்டு மீட் எடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு வருமா வராதான்னு தெரியல. அந்த சொத்து வந்தால் வாழ்க்கையில் ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குது. வருதுன்னு 10-20 வருஷமாக அதை நம்பியே நாங்கள் காலத்தை தள்ளிட்டோம். இனி இதெல்லாமே வரப்போகுதா? நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, செயல்திறன், வேகம், விவேகம் இதெல்லாமே வந்து உங்களுடைய ராசியை பொறுத்தவரையும் ஏற்பட போகுது. ஏன்னா குரு சூரியன்கிறது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். இதனால் வந்து கேந்திரத்தில் பலம் பெற்று ராசியை 12ஆம் இடத்தை பார்த்தாலும் உங்களுடைய ஆசைகள், தேவைகள் அனைத்துமே நிறைவேறும். புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்த எல்லா விஷயத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு யோகமான டைம். திருமண வாழ்க்கை என்னதான் உங்களுக்கு கண்ட சனி, அஷ்டம சனி, 7.5 சனி காலமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்போது தலை சிறந்த ஒரு யோகம். ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் 7 திக்பலமாக இருக்கார். அப்போ என்னதான் விரத்தியை கொடுத்தாலும் அந்த விரத்திக்கு உண்டான நல்ல பலன்களை கொடுக்காம போகவே மாட்டார். அப்போ பாசிட்டிவான நபர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இத்தனை திருமணம் வேண்டான்னு அதாவது தொடர்ந்து ஒரு 2-3 வருஷமாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இனி இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் கிட்டத்தட்ட டைவர்ஸோடைய விளிம்பில் யாராவது ஒரு 3வது நபர்களுடைய தலையீட்டுனால திருமண வாழ்க்கையில் நெகட்டிவான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட டைவர்ஸோடைய எண்டில் நின்றுட்டு இருக்கேன், இனிமேல் வந்து திரும்பி சேருவோமா, ஒன்றாக வாழுவோமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக திரும்பி ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கும் நீண்ட நாள் கனவு பிரதிபலிக்கிறதுக்கும் இந்த குரு சூரியன் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. தொழில் சார்ந்து பெரிய அளவுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தை விட்டுட்டு 4ஆம் இடத்த பார்க்குறாரு. என்ன பண்ணுனா அந்த தொழிலை ஓட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக ஓடிட்டுருக்கு. அதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் அப்படிங்கிறது படிப்படியாக முன்னுக்கு வரும். செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது விடவே விடாது. உங்களுக்கு தெரியலனாலுமே 4-5 பேத்துக்கிட்ட கேட்டுட்டு டெசிஷன் எடுங்க. அதுதான் வந்து சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரையுமே சூரிய நாராயணன் அப்படிங்கிற கிரகத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ப்ளஸ் சூரியனுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம். இன்றைக்கி இல்லைனாலும் இன்றைக்கி டிரான்சிட் கஷ்டமாக இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலங்களில் பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக இந்த சூரியன் வழிபாடு இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்ம இப்போ முன்ன சொன்ன மாதிரி இது எல்லாமே கோச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் தான். பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக கணிக்கிறதுக்கும் பலன்கள் எடுக்கிறதுக்கும் எதையெல்லாம் நோக்கி ஓடலாம், எதெல்லாம் நோக்கி ஓடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், எந்த அளவுக்கு எந்த நேரத்தில் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை போடலாம், பணத்தை போடக்கூடாது,
திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு, குழந்தைகள் எந்த அளவுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.